வணக்கம் நேயர்களே. தொடர்ந்து நம்ம இந்த வாரம் நச்சுப்பொருள் பத்தி பேசிட்டு இருந்தோம். மனரீதியான நச்சுப்பொருட்கள் பத்தி. ஏற்கனவே மெகா சீரியல்ஸ் பத்தி பேசணும். குழந்தைங்களுக்கு கார்ட்டூன்ஸ் எப்படி அவங்களை அஃபெக்ட் பண்ணுதுன்றதை பத்தி பேசணும். சினிமாவை பத்தியும் பேசியிருக்கோம். மற்றபடி வீடியோ கேம்ஸ் பத்தியும் பேசணும். இன்னைக்கு 5வது நச்சுப்பொருள். இது ரொம்ப டீனேஜர்ஸை பாதிக்கக்கூடியது. அதுவும் அடாலசன்ஸ்குள்ள அந்த 13 வயசு அந்த ரேஞ்சில் ரொம்பவே அவங்கள டேமேஜ் பண்ணக்கூடிய விஷயம். நம்ம கமர்ஷியலாக பார்த்தோம் அப்படின்னா ஆட்ஸ், நம்ம ஆட் பார்க்குறோம் டிவியில். எந்த ஒரு சீரியல், எந்த ஒரு ப்ரோக்ராமுக்கு நடுவுலையும் ஒரு 30 செகண்ட் 15 செகண்டுக்கு நம்ம மனசை கவரக்கூடிய அளவுக்கு நம்ம பார்க்குறோம். இது எந்த பொருள் விற்கக்கூடிய பொருள் ஆடாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, லேடி அப்படின்னா அவங்க ஒல்லியாக இருக்கணும், ஃபுல்லாக ஒயிட் ஸ்கின் இருக்கணும், டார்க் ஸ்கின் நம்ம காட்டுறது கிடையாது. அப்புறம் நம்ம அவங்க இங்கிலீஷில் பேசணும். இந்த மாதிரி ஒரு சில ரூல்ஸ் வச்சுருக்கோம் அவங்களுக்கு. இதே மென், ஆண்கள் அப்படின்னா அவங்க ஒரு மெத்தடில் இருக்கணும், 6 பேக் வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம காட்டுறோம். இது என்ன லெவலில் நம்மளை பாதிக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம குழந்தைங்கள அது ரொம்ப டேஞ்சரஸாக டிஸ்ட்ராய் பண்ணுது. நான் அழகாக இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கை முதல்ல இருந்து அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோம். ஏன் அப்படின்னா, நம்ம பொதுவாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப அழகான ப்ரௌன் ஸ்கின் உண்டு. இந்த ப்ரௌன் ஸ்கின் எவ்வளோ அழகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெளிநாட்டிலேருந்து அவங்க வெயிலில் போய் உட்காந்து டேன் பண்ணிக்கிறாங்க. ப்ரௌன் ஸ்கின் இருக்கக்கூடியவங்களுக்கு அழகான ஃபீச்சர்ஸ், கண்கள் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். அது ஸ்கின் கலர்னால இல்லை, நம்ம நேச்சுரலாக நம்மளுக்கு அந்த ஃபீச்சர்ஸ் உண்டு. ஆனால் இதை நம்ம கட் பண்ணிட்டு அவங்களை என்ன சொல்கிறோம், வெள்ளத்தோல் இருந்தால் போதும் உனக்கு அப்படிங்கிற அளவுக்கு நம்ம அசிங்கப்படுத்திடுறோம். இதில் சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 1980ஸ்லாம் நீங்கள் தமிழ் சினிமாவை எடுத்து பாருங்கள். ஹீரோஸ் எல்லாம் நேச்சுரல் ப்ரௌன் ஸ்கின்னை அழகாக காட்டினாங்க. அந்த கேரக்டருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இப்போ என்ன பண்ணுறோம், எல்லாமே நார்த் இந்தியன்ஸாக நம்ம கொண்டு வரணும். நான் இது பிரிக்க விருப்பப்படல. பட் என்ன பண்ணுறோம், எந்த ஹீரோயினுமே பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ஸ்கின் தான் நம்ம காட்ட மாட்டேங்கிறோம். அவங்கள டோட்டலாக என்ஹான்ஸ் பண்ணி ஃபோட்டோஷாப் பண்ணி காட்டுறோம். அது நம்ம சில்ட்ரனுக்கு தெரியாது. சில்ட்ரனை பொறுத்த வரைக்கும் அவங்க பார்க்கும்போது அவங்கன்னா அழகு, நம்ம நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பியூட்டி ப்ராடக்ட்ஸ், ஃபேர்னஸ் ப்ராடக்ட்ஸ் எடுத்து குழந்தைங்க கிட்டத்தட்ட நான் காமெடி சொல்லணும் அப்படின்னா செவருக்கு பட்டி தேய்க்கிற மாதிரி அவங்க முகத்துக்கு இந்த கிரீம்ஸ் போட்டு தான் அழகா இருக்கணும், மேக்கப் போட்டாதான் நல்லா இருப்பாங்க அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம அவங்கள திங்க் பண்ண வச்சிடறோம். பசங்களுக்கு இன்னுமே மோசம். அவன் பாவம் சாதாரணமாக ஆசைப்பட்டு சாப்பிட முடியாது. 6 பேக் இருந்தால் தான் அவங்க டாய்லெட் கிளீனிங் ப்ராடக்ட் கூட விற்க முடியும். அந்த அளவுக்கு நம்ம அவங்கள இது பண்ணியிருக்கோம். இல்லைன்னா இன்னும் மோசமான இன்ஃப்ளூயன்ஸ் என்ன சொல்லி கொடுக்குறோன்னா, உனக்கு நிறைய காசு, பணம், பொருள் இருந்தால் மக்கள் உன்னை தேடி வருவாங்க அப்படிங்கிற லெவலில் அந்த கமர்ஷியலைசேஷன் நம்ம சொல்லி கொடுக்குறோம். இதுக்கு உதாரணம், நீங்கள் ஒரு ஆட்ல பார்த்தீங்கன்னா பையன் ரொம்ப ஆவரேஜாக இருப்பான். ஆனால் ஒரு ப்ராடக்ட் அவன் மேலே போட்ட உடனே பொண்ணெல்லாம் அவன் மேலே விழுவாங்க. அந்த லெவல்ல நம்ம அவங்கள டெவலப் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ என்ன சொல்லி கொடுக்குறோம், நீ உன் கேரக்டர் டெவலப் பண்ணிக்காத, உன் பர்சனாலிட்டியில நல்ல குணத்தை கொண்டு வராத. ஆனா நீ ஒரு பொருளோ இல்லை ஒரு கார் வாங்கிட்ட, ஒரு ட்ரிங்க் குடிச்சிட்ட அப்படின்னா நீ நல்லவன் ஆயிடுவ, நீ ரொம்ப பாப்புலர் ஆயிடுவ அப்படிங்கிற லெவல்ல நம்ம டெவலப் பண்றோம். இதுல 3 விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாடி இமேஜ். நான் பார்க்கறதுக்கு அசிங்கமா இருக்கேன் அப்படிங்கிற அந்த ஃபீலிங்கை முதல்ல குழந்தைக்கு சின்ன வயசுல ஊட்டி விடுறோம். அதை சரிப்படுத்திக்கிறதுக்கு இந்த பொருள்லாம் வாங்கிக்கோ அப்படிங்கிறது நெக்ஸ்ட் லெவல்ல டெவலப் பண்ணி விடுறோம். 2வது லெவல்ல என்ன சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா, பொருள் இருந்தா நீ சக்சஸ்ஃபுல், பொருள் காசு பணம் இல்லை அப்படின்னா நீ உனக்கு சக்சஸ் கிடையாது, நீ சந்தோஷமா இருந்தா நீ சக்சஸ்ஃபுல் கிடையாது, இந்த காசு பணம் இதெல்லாம் இருந்தாதான் நீ சக்சஸ்ஃபுல் அப்படிங்கிறது சொல்லி கொடுக்குறோம். ஸோ சந்தோஷப்படுறதுக்கோ ஒரு விஷயத்தை ஏத்துக்கிட்டு என்னால இதை வச்சு சந்தோஷமான வாழ்க்கையில இருக்க முடியுன்றது நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறோம். 3வது விஷயம் என்ன அப்படின்னா, குழந்தைங்களுக்கு இந்த பொருள் நம்ம வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற லெவலுக்கு ஒரு வெறி எடுத்துட்டு போறோம். என்னன்னா ஃப்ரீ பொருள் கொடுக்குறோம், இல்ல வேற ஏதாவது ஒண்ணு கொடுத்து இது இருந்தாதான் நீ நல்ல பையன். பசங்களே பாத்தீங்க அப்படின்னா இந்த பொருள் வாங்கினா இது ஃப்ரீ கொடுப்பாங்க, இது இருந்தா என்ன ஸ்கூல்ல ஏத்துக்குவாங்கன்ற லெவலுக்கு நம்ம எடுத்துட்டு போயிடுறோம். ஸோ இந்த ஆட்ஸ்ல இருக்கக்கூடிய நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸை நம்ம குறைக்கலாம். ஃபர்ஸ்ட் லெவல்ல இது எப்படி நம்ம குழந்தைங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா, பிகினிங்ல இருந்தே குழந்தை பிறந்த டைம்ல இருந்தே அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே அழகா இருக்காங்க அப்படிங்கிற
லெவல்ல வந்து அவங்களுக்கு வந்து நிறைய பாராட்டல் மூலமா கொடுங்க. எப்பவுமே வந்து கேர்ள்ஸுக்கு நீங்க சொல்லிடாதீங்க, நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தன்னா உன்னை யாரும் கட்டிக்க மாட்டாங்க, வெளியே வெயில்ல விளையாடினா நீ கருத்து போயிடும், உன்னை யாரும் வந்து விருப்பப்பட மாட்டாங்க, இப்படின்ற வார்த்தைகள்லாம் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. அதே சமயத்துல பசங்க கிட்ட வந்து பார் நீ இப்படியே இருந்தனா பேக்கு உன்னை வந்து எந்த பொண்ணும் கட்டிக்க மாட்டா, இன்னும் சரியா படி, அப்பதான் நீ நிறைய சம்பாதிக்க முடியும், இந்த மாதிரி வார்த்தைகள் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. ஏன்னா உடல் ரீதியா நம்மளுக்கு இருக்கக்கூடிய உடல் உறுப்புகள் வந்து ஜெனட்டிக்கா அம்மா அப்பா கிட்ட வரக்கூடியது. அதை வந்து ஆரோக்கியமா வச்சுக்கிறது தான் நம்மளுக்கு வந்து முக்கியமான ஸ்டெப்பே வழிய அதுக்காக வந்து ஓடி போய் நம்ம வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் போட்டு அதை வந்து நம்ம வந்து வித்தியாசமா அதை ஆக்கிடணும் அப்படின்றது அலோவ் பண்ணாதீங்க. இங்கே தான் நான் ஸ்கூல்ஸுக்குமே சொல்ல விருப்பப்படுறது, தயவு செஞ்சு இந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் அப்படிங்கிறது வைக்காதீங்க. ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் நம்ம குழந்தைங்க என்ன சொல்லி கொடுக்குறோம், நீ எப்படி இருக்கியோ நீ அதில் வந்து ஜெயிக்க முடியாது, நீ இன்னொருத்தராக நடிக்கும் போது உனக்கு நான் ப்ரைஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிறது நீங்கள் சின்ன வயசுலேயே அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றீங்க. இப்படிப்பட்ட நச்சு பொருள்லாம் வந்து நம்ம சமுதாயத்தில் இருக்கிறதுனால பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ரொம்பவே வந்து பாதிக்கப்படுது. ஆஸ் பேரண்ட்ஸ், ஆஸ் டீச்சர்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, இந்த மனரீதியான நச்சு பொருட்கள் வந்து அதிகமாயிட்டே போகும். டெக்னாலஜி வர வர அதிகமாயிட்டே போகும். இதை நம்ம எவ்வளவு தூரத்துக்கு கட் பண்ணிட்டு குழந்தைங்களோட நம்ம பேசுறது பழகிறது அதிகப்படுத்துறோமோ அப்பதான் அவங்களுக்கு வந்து இதோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து குறையும். இதனால வந்து அவங்களுக்கு வந்து நெகட்டிவான இன்ஃப்ளூயன்சஸ் குறைஞ்சிரும். மீண்டும் சந்திக்கலாம் நேயர்களே.